रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन अम्मा बाद वक़ाल तबारक व तआला फ़ी महकमी तंज़ील वल फ़ुरक़ानिल हमीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहल्लज़ीना आमनू कुतिबा अलैकुमुस सियामु कमा कुतिबा अलल लज़ीना मिन क़ब्लिकुम लअल्लकुम तत्तक़ून सदक़ल्लाहुल अज़ीम वक़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम अस्सौमु जुन्नतुन मन कान यसूमु ईमानन व इहतिसाबन गुफ़िर लहु मा तक़द्दम मिन ज़ंबिही सदक़ल्लाहुल अज़ीम व सदक़ रसूलुन नबीयुल करीम रब्बि इश्रह ली सद्री व यस्सिर लि अम्री वहलुल उक़्दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டும். சலாமும் சலவாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய நியமத்தும் அவனது ரஹமத்தும் நம் அனைவர் மீதும் என்றும் நிரப்பமாக நிலவட்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளும் அவனது நியமத்துகளும் உங்கள் அனைவருக்கும் என்றும் நிரந்தரமாக இருக்க வேண்டும். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் பரிபூர்ண உடல் ஆரோக்கியத்தையும் எதிர்வருகின்ற ரமலானில் முழுமையாக பங்கெடுத்து நன்மையினை அள்ளிச் செல்வதற்கான வாய்ப்பினை அல்லாஹ் தர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு ரமலானை என்னன்னாக்கா ஒரு பொக்கிஷமாக ஒரு புனிதமாக பார்க்கின்றோம். புனிதமாக பார்த்தாலே என்னன்னாக்கா தூர நின்று அதற்கு எந்த விதமான என்னது சேதாரங்களும் வந்துடாத அளவுக்கு என்னன்னாக்கா அதை கண்ணியப்படுத்தி கொண்டு போவோம். புனிதம்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. புனிதம் எந்த வகையில்னாக்கா நம்மை புனிதமாக்குவது தான் புனிதம். சுத்தமான நீர் சுத்தப்படுத்து நல்லா, சரிதானே? தூய நீர், குளிர்ந்த நீர், சுத்தமான நீரில் நாம் குளித்தோம் என்றால் அழுக்கனாகும், சுத்தமாகும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓடுகிற தண்ணீர், உங்கள் வீட்டிற்கு முன்னால் ஓர் ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, அதில் தண்ணீரும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த தண்ணீரில் ஒரு நாளைக்கு 5 முறை நீங்கள் குளித்தால் உங்களின் உடம்பில் அழுக்கு இருக்குமான்னு கேட்டாங்க. அது எதுக்குனாக்கா தொழுகையை குறித்து சொல்கிறதுக்காக சொன்னாங்க. ஆனால் எந்த நீரில் குளிக்கணும்? தூய்மையான ஓடுகின்ற நீரில். அப்போ அதுவும் சுத்தமாக இருக்கிறது, நம்மையும் சுத்தப்படுத்தும். அப்போ புனிதம் என்பது என்னன்னு கேட்டாக்கா அதுவும் புனிதமானது, நம்மையும் என்னப்படுத்தும், புனிதப்படுத்தும். அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த ரமலானை நம்ம பார்க்கணும். ரமலானை குறித்து நிறைய விஷயங்கள், அது நோன்பு கடமை, நோன்பில் என்னென்ன செய்யக்கூடாது, எது செய்யணும், எச்சியை கூட முழுவக்கூடாது, ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதை தாண்டி சில அமல்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. உதாரணமாக அந்த ரமலானை குறித்து சொல்கிறப்ப உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நோன்பு அப்படின்னாக்கா பசியோடும் தாகத்தோடும் இச்சைகளை அடக்கி கொண்டு இருப்பதற்கு தான் நோன்பு. சௌமுன்னு சொன்னாலே தரக்க அப்படின்வாங்க, விட்டு விடுதல். இது வரைக்கும் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறேன், இப்போ விட்டுடுறான். சாப்பிட்றான், விட்டுடுறான். தாகம் எடுத்தால் தண்ணீர் அடி அருந்துனா விட்டுடுறான். தேவை, தன்னுடைய உடல் தேவையை நிறைவேற்றுகிறோம் நம் குடும்பத்தோடு, அதை என்ன பண்ணுறான், இதுவரை ஹலாலாக இருந்த அத்துணையும் நான் என்ன பண்ணுறேன், விட்டு விடுகிறோம், ஹராமாக்கி கொள்ளுகின்றோம். இதுதான் நோன்பு. அப்போ இது ஏன் இப்படி இருக்கணும், ஏன் விட்டு விடணும்? அப்போ விட்டு விடுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டாக்கா, இறைவன் சொன்னான் நான் செய்கின்றேன், இறைவன் தடுத்தான் நான் தவிர்த்து கொள்ளுகின்றேன். இறை கட்டளை, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அவர் சொன்னார், இவர் சொன்னார், அது இல்லைப்பா, இறை வாக்கு. எனவே நான் என்ன பண்ணுறேன், விட்டு விட்டேன். 30 நாளும் அதிகாலை 4:30 மணியிலிருந்து அந்தி சாய்கின்ற நேரம் 6:30 மணி வரை, 6:30 மணி முடிஞ்சிருச்சுனாக்கா அதுக்கு பிறகு எல்லாம் செய்யலாம். அப்போ நோன்பு என்பது இறை கட்டளையை நிறைவேற்றுவதற்கான பயிற்சி. அந்த கட்டளை நிறைவேற்றுகின்ற போது
ஏதேனும் ஒரு கோணல், ஒரு சுணக்கம் அல்லது மீறுதல் நம்மை அறியாமலே, சரி பார்க்கலாம் அடுத்த 4 நாள் கழிச்சு வச்சுக்கிடுவோம் நோன்பு, ரொம்ப டயர்டாக இருக்குது, நோன்பு இல்லைன்னு சொன்னால் எல்லோரும் சிரிப்பாங்க, என்னையா இந்த வயசில் நோன்பு இல்லாமல் சாப்பிட்டுட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம வீட்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் முடிச்சுக்கிடுவோம், வெளியில் பார்க்குறப்ப என்னது நோம்பாளி மாதிரி இருந்துக்கிடுவோம், நடக்கலாம் தானே. அப்போ இது எதுவுமே நடக்காது, செய்ய மாட்டான். ஏனென்றால் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், இறை கண்காணிப்பில் நான் இருக்கிறேன், இறை கண்காணிப்பில். ரொம்ப நமக்கு விளங்கிறோம்னாக்கா க்ளோஸ் சர்க்யூட் கேமரா போட்டிருக்கு, அவ்வளோதான் போட்டிருக்காங்க இல்லையா சில இடங்களில், இங்கு நீங்கள் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்படுகிறீர்கள். இந்த சூப்பர் மார்க்கெட்டில் போனால் போட்டுருப்பாங்க, எச்சரிக்கை ஆயிடுவான். சின்ன பிள்ளைங்க எடுக்க நம்ம கூட வந்திருக்காது, எடுக்க அங்கே பார்த்துட்டே இருப்பான். அப்போ கண்காணிக்கப்படுகிறோம் என்கின்ற இந்த உணர்வு நம்ம என்ன பண்ணுது, சரியாக ஆக்குகிறது. அப்போ இந்த உணர்வை ஏற்படுத்துவது தான் நோன்பு. இறைவன் என்னை பார்க்கின்றான். இது 1 நாள் 2 நாள் இல்லை, இந்த பயிற்சி 30 நாள் பயிற்சி. அப்போ இது ஒரு பயிற்சி, நோன்பு அது ஒரு பயிற்சி. இந்த நோன்பை சொல்கிறப்ப ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சவும்ன்றம்ல, அதுக்கு அரபியில் ஒன்று சொல்லுவாங்க, ஃபுர்சானு சாயிம். குதிரை இருக்கு இல்லையா, அரபு குதிரை, அந்த அரபு குதிரை காட்டில் பிடிச்சிட்டு வந்து காட்டில் கண்ட மணிக்கு திரிகிற, அதை என்ன பண்ணுவாங்கனாக்கா வந்து இந்த அரபுகள் அதை பழக்குவானுங்க, பட்டினி போட்டு புல் கொடுக்காம இது கொடுக்காம அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய அந்த தன்மையை குறைச்சி கொண்டு வந்து எஜமானனுக்கு கட்டுப்படணும். தனக்கு ஒரு எஜமான் இருக்கிறான், அவன் சொல்லத்தான் கேட்கணும் என்கின்ற அந்த லெவலுக்கு கொண்டு வந்துடுவாங்க குதிரையை. அரபு குதிரை நம்ம பேர் போனது இல்லையா, குரானில் இந்த குதிரையை குறித்து ஒரு இது இருக்குது, அத்தியாயம் இருக்குது தெரியுமா? வல் ஆதியாத்தி லபஹன் ஃபல் மூரியாத்தி கதுஹன் ஃபல் முகீராத்தி சுபஹன் ஃபஅஸர்ன பிஹி நக்அன் ஃபவஸத்ன பிஹி ஜம்ஆ. குரானுடைய 5 தன்மையில் சொல்கிறான். அரபு நாட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து அடிமைத்தனம் இருந்தது. பஜாரில் வந்து என்னன்னாக்கா வந்து அடிமைகளை விற்கிறது வாங்கிறது, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்லாம். இந்த அடிமைகள் எப்படி அவங்களுக்கு வந்தாங்க அப்படின்னாக்கா, வலியவன் என்ன பண்ணுவான்னாக்கா 10-20 பேர் சேர்ந்து ஒரு குதிரை படையோடு என்ன போவான் ஒரு ஊருக்குள்ளே, ராத்திரியோட ராத்திரியா இருக்கிற வர்ற ஆட்கள்லாம் வெட்டுவான், அடிப்பான், இது பண்ணுவான், கொள்ளையடிப்பானுங்க. பிள்ளைகளை என்ன பண்ணுவான், கைது பண்ணி கொண்டு வந்து என்ன பண்ணுவான்னா பஜாரில் விற்றுருவானுங்க. இது அடிமைத்தனம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பாக இது தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. அதற்கு அவங்க குதிரை வளர்த்தானுங்க. அப்போ அதைத்தான் குர்ஆன் சொல்லிச்சு, மூச்சிறைக்க பாய்ந்து ஓடுகின்றவைகள் மீது சத்தியமாக, வல் ஆதியாத்தி லபஹன் ஃபல் மூரியாத்தி கதுஹன், குழம்புகளில் தீப்பொறி பறக்க ஓடுகின்ற. தீப்பொறி எப்போ பறக்கு? அந்த காலத்தில் சின்ன பிள்ளைகள் நம்ம பண்ணியிருப்போம், சிக்கிமுக்கெல்லாம் நீங்கள் அடிச்சிருக்கீங்களா? சீனிக்கல் மாதிரி இருக்கேன், இப்படி அடித்தோம்னாக்கா சட்டுன்னு தீ பறக்கும். அது எப்போ தெரியும்னாக்கா அதிகாலை நேரத்தில் சூரியன் உதயமாகிறதுக்கு முன்பாகத்தான் அந்த தீப்பொறி தெரியும். சூரியன் உதயமான பிறகுலாம் தெரியாது. ஃபல் மூரியாத்தி கதுஹன் ஃபல் முகீராத்தி சுபஹா, அதிகாலை நேரத்தில் ஃபஅஸர்ன பிஹி நக்அன், அப்படி ஓடுகின்ற போது என்ன பண்ணுது, அதற்கான அப்படி ஓடுகின்ற போது தடயங்களை விட்டு விட்டு செல்கின்றது. ஃபவஸத்ன பிஹி ஜமா, கூட்டத்தின் நடுவே புழுதி பறக்க ஓடி என்ன பண்ணுது, சண்டையிடுகின்றது. இப்போ இந்த 5 செய்தியும் சொல்லிட்டு குதிரைக்கு மேலே உட்காந்துருக்கான் இல்லையா அதனுடைய எஜமானன், அவன் அதற்கு அந்த வெறும் சமிக்கினை மட்டும்தான் காட்டுறான். லகாம பிடிச்சி இப்படி இந்த பக்கம் இழுத்தா அப்படி திரும்ப, இப்படி இழுத்தா அங்கே திரும்ப, இந்த 2 இதையும் தூக்கினாண்டாக்கா பறக்கும். உட்காந்து அப்படி தொடையில் அடிச்சான்னு வைங்களேன், தீப்பொறி பறக்கும். காடு மேடு கல் எதையும் பார்க்காது, தன் உயிரை பார்க்காது, நம்ம கீழே விழுந்து கால் உடஞ்சி போயிருவேன்னு பார்க்காது. பாதை இல்லையே, கரண்டு முரடாக இருக்கிறதே, மலையாக இருக்கிறதே, கல்லாக இருக்கிறதே, பள்ளமாக இருக்கிறதே, எதுவும் அதுக்கு தெரியாது.
என் எஜமான் எனக்கு சொல்லிட்டா நான் போகணும், அவ்வளோதான். மனிதா, கொஞ்சம் கொள்ளு தண்ணி இதானே கொடுக்குறதுக்கு. இதற்கு அது நன்றி விசுவாசமாக தன் உயிரையே மாய்ப்பதற்கு என்ன பண்ணுது? துணிந்து விடுகிறது. ஆனால் வாழ்க்கையை அமைத்து உன்னை பிறக்க வைத்து மனிதனாக நீ வாழ்வதற்கான அத்துணை ஏற்பாடுகளையும் செய்து இந்த உலகத்தையே உனக்காக அமைத்து கொடுத்த அந்த இறைவனுக்கு நீ என்ன செய்கிற? சிம்பிளாக பாருங்களேன். நம்மகிட்ட வேலை பார்க்குற வேலைக்காரன் நம்ம சொன்னதை கேட்கலன்னு நினச்சிக்கோ. ஆஃபீஸ் பாய் சொல்கிறான், டே வண்டி எடுத்து என்ன பண்ண, உரமாக வை, டீ வாங்கிட்டு வா, நம்ம ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்லாம். அவன் வண்டி எடுத்து வச்சு அப்படி இப்படி லேட்டாகி ஒரு மாதிரி வந்து ஒரு பாடம் அவன் என்ன பார்க்குறான், ஏன்டா எவ்வளோ நேரம், ஒரு நாள் 2 நாள் 3 நாள் பார்ப்போம், 4வது நாள் என்ன பண்ணுவோம், ராசா நம்மகிட்ட உங்கள்கிட்ட வேலை இல்லை, நீங்கள் உங்களுக்குன்னு தோதான வேலைக்கு நீங்கள் போயிருங்க, அனுப்பிடுவோமா இல்லையா? இல்லை தயவு செஞ்சு இல்லை நினப்பு இல்லை, குறைஞ்ச வச்சு அவனுக்கு கொடுக்குற சம்பளத்துலையாவது என்ன பண்ணுவாங்க, அந்த போனஸ் கினஸில் என்ன பண்ணுவான், சீரன்ல. சரி, நான் எஜமானனாக இருந்து நம்மளான இப்படி இருக்கிறப்பெல்லாம் சீரனே, எனக்கு எஜமானன் இருக்கான்ல, அவனுக்கு நான் சரியாக நடக்கிறேன்னா, அப்போ அவன் என்ன செய்யணும்? அப்போ நான் எஜமானனாக இருக்கிறப்போ ஒரு நியாயம், எனக்கு எஜமானிடம் ஒரு நியாயம். நம்முடைய பழைய தலைவர் இருந்தார், ஏஜாஸ் அஹமது அஸ்லம் சாஹிப்னு அவர் சொல்லுவார், மனுஷன் எப்படிப்பட்டவனாக்கா, தன்னுடைய பிரச்சனை என்றால் நல்ல வக்கீலாக நின்று வாதாடுவான். தன்னுடைய பிரச்சனை என்ன பண்ணுவான்? வக்கீலாக நின்று வாதாடுவான். பிறருடைய பிரச்சனை என்றால் நல்ல நீதிபதியாக தீர்ப்பு வழங்குவான். வழங்குறான்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்தில் என்ன பண்ணிடுவான்? தீர்ப்பு. அவன் அப்படி தாப்பா, ரைட், அவனுக்கு என்ன தன்மையை கொடு. தான் பிரச்சனை வரப்பா, இல்லைண்ணே அது வந்துண்ணே அங்கே வரும்போதே வண்டி லேட் ஆயிடுச்சுண்ணே, டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு, நல்ல நீதி வக்கீலாக இருந்து தன் விஷயத்தில் பிற விஷயத்தில். அப்போ நாம் ஒரு குதிரை 5 அறிவு படைத்த ஒன்று அந்த எஜமானனுக்கு எவ்வளவு கட்டுப்பாடோடு நடந்து கொள்கிறது. ஆனால் இன்னல் இன்சான லி ரப்பிஹி லகனூன், நிச்சயமாக மனிதன் தன் எஜமானனுக்கு நன்றி கொன்றவனாக இருக்கிறான், நன்றி இல்லாதவனாக இருக்கிறான். அப்போ இந்த குதிரையை பழக்கிறாங்க இல்லையா, இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் சௌம் சாயிம். இப்போ நாமெல்லாம் குதிரைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன செய்யப்படுகிறது? இப்படிப்பட்ட ஒரு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. இதுதான் 1 நாள் 2 நாளில் 1 மாத கால பயிற்சி. எனவே நோன்பு என்பது பசியோடும் தாகத்தோடும் இருப்பதல்ல, மாறாக பசியும் தாகமும் நமக்கு வேறொரு லெவலுக்கு நம்மளை கொண்டு போகணும். இந்த பசியும் தாகமும் இருக்கிற போதுதான் தேவையில்லாத சில கோபங்களும் டென்ஷனும் எல்லாம் வரும். அதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லம் யதா கௌல ஜூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஐ யதா தாமஹு வ ஷரபஹு. யார் ஒருவர் கௌல ஜூர், பொய் பேசுவதிலிருந்தும் பொய்மையின் அடிப்படையில் செயல்படுவதிலிருந்தும் தவிர்ந்து கொள்ளவில்லையோ, அவர் உண்பதிலிருந்தும் குடிப்பதிலிருந்தும் தவிர்ந்து கொள்ளுவதால் இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை. அப்ப வெறும் பசியும் தாகமும் இறைவனுக்கு தேவையில்லை. அந்த பசியும் தாகத்தோடும் நாம் வாய்மையாக இறை அடிமை என்கின்ற அந்த உணர்வோடு இறை கட்டளையை நிறைவேற்றுவதிலும் இறைவன் தடுத்த விஷயங்களிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்குமான பயிற்சி இது. இதுதான் நோன்பு. இது 1 நாள் 2 நாள் அல்ல, 1 மாத காலங்கள் இந்த பயிற்சி எடுத்த பிறகு என்ன ஆயிரும்னாக்கா 11 மாதத்திற்கு இறை கண்காணிப்பில் இருப்பதாக நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்முடைய செயல்பாடு நமக்கு தக்குவா இறையச்சம் வந்து விடுகிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் என்ன ஆகுதுனாக்கா குறைஞ்சிக்கிட்டே வந்து 12வது மாதம் வரும்போது திரும்ப நோம்பு வந்துடுது, திரும்ப பயிற்சி. சொல்கிறாங்க இல்லையா, சில டீலரு கூப்பிடுவாங்க, வாங்க 3 நாள் பயிற்சி இருக்கிறது,
புதுசாக நீங்கள் வந்து என்னடாக்கா ஒரு பம்ப் எடுத்துருக்குறீங்க டீலரா, அப்போ என்ன பண்ணுவாங்க, உன்னை பயிற்சிக்கு அனுப்பிவிடுங்க ஒரு ஆளை, வாங்கிட்டு போகிற கஸ்டமர்கிட்ட இந்த பிரச்சனைனாக்க என்ன பண்ணணும், டெமோ பண்ணி காட்டணும், எல்லாம் சரி செய்யணும் இல்லையா. அப்புறம் திரும்ப இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆனோம்னா அடுத்த ஒரு பயிற்சி. வாழ்க்கையில் தான் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அதையே தான் அல்லாஹ் சொல்லி கொடுத்ததை தான் வாழ்க்கையில் செய்கிறோம். ஆனால் இன்றைக்கி என்ன ஆகி போயிடுச்சுனாக்கா அதுதான் இதுக்கு உதாரணம் மாதிரி பார்க்குறோம். உண்மையில் இதுதான் அதுக்கு உதாரணம். இறைவன் நம்ம கொடுக்குற பயிற்சி தான் இப்போ இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களுக்கு உதாரணம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 1 மாத கால பயிற்சியை கொடுத்துருக்குறான். இதுதான் நோன்பு. சரி, இந்த நோன்பு நேரத்தில் என்னவெல்லாம் இறைவன் நமக்கு சலுகை கொடுக்குறான்? சலுகை இருக்குல்ல, வருஷம் முடிய போனால் இயர் 2 சலுகையெல்லாம் போடுறோம்ல, அல்லாஹ் நமக்கு சலுகை வச்சுருக்கிறான். என்ன சலுகை அப்படின்னு கேட்டாக்கா, யாராலையும் கொடுக்க முடியாத சலுகை. மற்ற நாட்களில் உங்களில் யாரேனும் ஒருவர் இறை நெருக்கத்தை நாடி தகர்ரப இலல்லாஹ், அல்லாஹ்வோடு நான் நெருக்கமாக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஒரு நஃபிலான வணக்கத்தில் ஈடுபட்டால், ஒரு நஃபிலான வணக்கத்தில் என்ன நெருக்கம், அல்லது இறைவனுக்கு நன்றி சொல்லுவதற்காக ஒரு வியாபாரம் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல லாபத்தில் என்ன பண்ணியிருக்கு, கான்ட்ராக்ட் சைன் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுறான், வழக்கமாக தொழுகிறத விட ஒரு 2 ரக்காத்து என்ன பண்ணுறான், அன்றைக்கி நைட்டு போய் உட்காந்து தொழுகிறோம் இல்லையா, சுக்ர் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு நஃபிலான ஒரு வணக்கத்தில் ஈடுபட்டால் அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் மாதத்தில் அப்படி நீங்கள் செய்தால் அந்த நஃபிலை ஃபர்லாக எழுதி கொள்ளுகின்றான். ஒரு நஃபில் என்ன எதுக்காகுது, ஃபர்லுக்கு சமமாகிறது. ஒரு ஃபர்லான வணக்கத்தை நீங்கள் நிறைவேற்றினார், ஃபஜர் 2 ரக்காத்து ரமலானில் தொழுதால் அந்த 2 ரக்காத் அந்த ஃபர்லை என்ன பண்ணுறான்னாக்கா 70 ஃபர்லுகளுக்கு சமமாக்குகின்றான். 70 ஃபர்லு. அப்போ ஒரு நாளைக்கு நம்ம 5 வக்து தொழுகிறோம் ஃபர்லு. அப்போ ரமலானில் எத்தனை வக்து ஆயிடுது, 350 வக்து. 30 நாள் 10,000 11,050 3 9 3 5 15 10,050 வக்து. 10,050 வக்துனாக்கா என்ன கணக்கு, எங்கேயோ நிற்கிறோம் ஒரு மாசத்துல. ஒரு வருடத்திற்கான கூலி கிடைச்சிருது இல்லையா, ஏறக்குறைய 300 நாட்களுக்கான. அப்போ இதெல்லாம் சும்மா சாதாரண விஷயங்கள் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, மறுமையில் வந்து என்னன்னாக்கா வந்து ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கப்படும், தொழுகையை பற்றி கேட்கப்படும். சில தொழுகைகளை அல்லாஹ் சுருட்டி மூஞ்சில் அடிச்சிருவான், என்னடா தொழுத போ அப்படின்னு சொல்லிவிட்டு. கடைசியில் பார்ப்பான், இவன் மூமினான ஆள், வேறு வழி இல்லை, சரி இவனுக்கு ஏதாவது ஒரு சலுகை காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ல் இல்லாத வேறு ஏதாவது நஃபில் இருக்கா அவங்ககிட்ட பாருங்கள் அப்படின்னாங்க. ஆமாம் இருக்குது, அந்த ஃபர்லுக்கு போல நஃபிலை சேர்த்து விடுங்க, சரி போ. மறுமையில் தான் அது தெரியும் எத்தனை வக்தை நான் விடலை, ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையான்னு தெரியாது. ஒழு பண்ணியிருப்போம் அவசரத்தில், காமத்து சொல்லிட்டாங்க தக்பீரை தகரமே விட்டுன்னு ஓடுவோம், பார்த்தா கெண்டக்கால் கழுவாமல் இருக்கும், நமக்கு தெரியாது. ஆனால் அது என்ன இருக்கு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் போயிருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் காம்பன்சேஷன் தான் இது. எனவே ரமலான் மாதத்தில் நாம் தொழுகையை இந்த கணக்கோடு தொழுகணும். அப்படின்னாக்க எவ்வளோ இதாக இருக்கு, ஈர்ப்பு இருக்கு அந்த தொழுகையில், கையெட்டி நின்றா போதும். அல்லாஹ் அக்பர். ஏதோ வந்து என்னடாக்கா வந்து அதில் அலி ரலியல்லாஹு தஆலா குறித்து சொல்கிறப்ப என்ன சொல்லுவாங்கனாக்கா வந்து அவர் எப்படி தொழுகையில் இருப்பார்னாக்கா, அவர் தலைக்கு மேலே ஒரு குருவி உட்காந்துருக்கு, அது பறந்துடக்கூடாதுன்னா எப்படி இருப்பாங்க, தலையில் உட்காந்துரு குருவி பறந்துறேன் ஆடாமல் அசையாமல் பயபக்தியோடு அப்படியே அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகணுன்னாக்கா அந்த தொழுகை கிடைக்கிற நன்மைகளை பலாபலங்களை பார்த்தால். அதே மாதிரி வந்து என்னக்கா வந்து நோன்பு திறக்க வைத்தல், நோன்பு நோக்கிறோம், நோன்பு நாம் திறக்கிறோம், பிறருக்கு நோன்பு திறக்க வைத்தல். உங்களில் யாரேனும் ஒருவருக்கு நோன்பு திறக்க வைத்தால் அந்த நோன்பாளிக்கு எவ்வளவு கூலி கிடைக்கின்றதோ
அதே அளவு கூலி நோன்பு திறக்க வைத்தவருக்கும் கொடுக்கப்படும். ஆனால் அந்த நோன்பு வைத்தவருடைய கூலியிலிருந்து என்ன செய்யப்பட மாட்டாது, அதிலிருந்து கொடுக்க மாட்டான். அல்ல தன்னிடத்திலிருந்து கொடுப்பான். சாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்களே பசியும் பட்டினியுமா வயிற்றில் கல்லை கட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள், எங்களுக்கு நோன்பு திறக்கிறதே பெரும்பாடு, நாங்கள் எங்கே போய் பிறருக்கு நோன்பு திறக்க வைக்க? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மிடரு பால், மிடர்னாக்க ஒரு மடக்கு, இது ஒன்று தண்ணீர், அதுவும் இல்லையா பேரித்தம்பழத்தின் ஒரு பகுதி. பிரச்சனை என்னன்னா நோன்பு திறக்க வைக்கணும். அதில் என்ன பொருள், என்ன குவான்டிட்டி இருக்கணும், குவாலிட்டி இருக்கணும்லாம் அங்கே இல்லை. நம்ம யாரையாவது ஒருத்தருக்கு இஃப்தார் கூப்பிட்டாக்கா என்னென்ன குவாலிட்டி வேணும், என்னென்ன குவான்டிட்டி வேணும், ஒவ்வொன்றிலையும் எத்தனை வகை வகையாக வேணும் செய்யுங்க. அல்லாஹ் கொடுத்துருக்குறான், சீரில் இது இல்லை, வீண் விரயம் இல்லாமல். ஆனால் மினிமம் இது. அப்போ யார் வேண்டாலும் யாருக்கு நோம்பு திறக்க வைக்கலாம். நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் என்னடாக்கா நம்ம வசதி வாய்ப்பாக இருந்தால் தான் செய்ய முடியும், அவங்களாம் வசதியான ஆட்கள்ப்பா, அவங்களுக்கு போய் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படி இப்படி. ஏனென்றால் அவர்களுக்கு தெரிகின்றது நோம்பு திறக்க வைக்கிறதுல என்ன கிடைக்கிது அப்படின்னு. எனதருமை சகோதரர்களே, இவ்வளவு காலங்கள் நாம தான் நோம்பு திறந்துக்கிட்டு இருந்தோம், பிறரை திறக்க வையுங்க. எவ்வளோ பேருக்கு அதுக்கு பெருசாக நிறைய வேண்டாம். அப்போ அந்த ரமலானில் இந்த விஷயம் என்னக்கா நோன்பை திறக்க வைக்கிறதுக்கு கிடைக்கக்கூடிய கூலி. ரெண்டாவது இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஸ்தாது ரிஸ்குல் மூமின், மூமின்களுடைய ரிஸ்க்கு ரமலான் மாதத்தில் அதிகப்படுத்தப்படுகிறதா. குஷாதா அப்படின்வாங்க உருதுல, அதாவது விரிவுபடுத்தப்படுகிறது. ஒன்றா இருக்கேன், ஆனால் அதில் ஒரு 2 பேருக்கு தான் சமைச்சிருப்பாங்க, 4 பேர் சாப்பிடலாம். மற்ற மாதங்களில் என்னடாக்கா ஒரு 5000 10,000 மாத செலவு வரும். ரமலான் மாதத்தில் பாருங்கள் எப்படி தான் இருக்குன்னு தெரியாது, அமௌண்ட்டு நிறைய இருக்கும், பொருளும் அதுக்கான கிடைக்கிறது நிறைய இருக்கும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸ்தாதுல் மூமின், மூமின்களுடைய ரிஸ்க்கை அதிகப்படுத்தி கொடுக்கலாம். இதெல்லாம் தாண்டி இந்த ரமலான் மாதம் குர்ஆன் சொல்லுகின்ற போது, ஃபமன் ஷஹீத மின்குமுஷ் ஷஹர, உங்களில் யாரேனும் ஒருவர் ரமலானை சந்தித்தால், எதை ரமலானை சந்தித்தால் ஃபயசும்ஹு, அதை என்ன பண்ணுங்க, நோன்பு நோருங்கள். அந்த ரமலானை சந்திக்கிறதுனா என்ன? ஷஹீத அப்படின்னாக்கா அது ரமலானை நேருக்கு நேர் சந்திக்கிறது. நாம் ரமலானை சந்திக்கின்றோமா, ரமலான் நம்மளை சந்திக்கிறதா? சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லணும். ரமலான் தான் நம்ம சந்திக்குது. ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுது, உங்களில் யாரேனும் ஒருவர் ரமலானை சந்தித்தார். அப்போ ரமலானை எதிர்பார்த்து காத்திருந்தா தான் நாம் சந்திக்கிறது. மற்ற நாட்களில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த நாளில் எப்படி இருந்தாக்கா அப்போ ரமலான் தான் நம்மளை சந்திக்கும், நாம் சந்திக்க மாட்டோம். ஆனால் குர்ஆன் என்ன எதிர்பார்க்கிறதுனாக்கா, நாம் ரமலானை சந்தித்தால் அதுவரை எனக்கு உயிர் வேணும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க இல்லையா, இறைவா ரஜபலை ஷாபான் எனக்கு என்ன கொடு, பரக்கத்தை கொடு, ரமலானை என்ன கொடு சேர்த்து விடுனாங்கல்ல, அப்போ சந்தித்தால். அப்போ நாம் எதிர்பார்த்து காத்திருக்கணும். அப்போ திட்டமிடணும், என்னென்னவெல்லாம் செய்ய போகிறோம், அதான் சந்தித்தல். நம்ம நண்பர் யாராவது ஒருத்தர் வர பாலிய கால நண்பர்னாக்கா அவரை சந்திக்கிறதுக்கு என்னவெல்லாம் செய்வோம். என்றைக்கு வர்றீங்க, எத்தனை மணிக்கு ட்ரெயின், எப்போ வருது, எந்த பிளாட்ஃபார்மு, அவர் வந்தார்னாக்கா கூட்டிகிட்டு வர்றதுக்கு யாரை அனுப்புறது, நானே நேரடியாக போகிறதா, காரா, வந்தால் தங்க வைக்கிறது எங்கே, குளிக்கிறதுக்கு சுடு தண்ணியா, என்னென்னலாம் பண்ணுறோம். 3 நாள் இருக்கார், 3 நாள் அவருக்கு என்ன விருப்பமான சாப்பாடு, திரும்ப ரிட்டர்ன் போகும்போது அவர் கையில் எதை கொடுத்து விடணும், கிஃப்டா செய்கிறோம் இல்லையா. இதான் நம்ம நண்பரை சந்திக்கிறது. அப்போ நான் அந்த ரமலானுக்கு நாம் என்ன செய்கிறது, இது போன்று ரமலானை எதிர்பார்த்து சந்திக்கிறது காத்திருக்கிறோமா. அப்போ முன்கூட்டியே திட்டமிடுதல். பெண்கள் அதை செய்கிறாங்க. ரம்ஜான் வர்றதுக்கு முன்னாடி வீட்டை சுத்தப்படுத்துறது, தேவையில்லாதெல்லாம் ஒழிச்சிறது, ரொம்ப குறைவான பாத்திரங்கள்லாம் எடுத்து வைப்பாங்க, நிறைய வைக்க மாட்டாங்க. நிறைய பாத்திரங்கள் விலையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமையலிருந்து குர்ஆன் ஓதுறதுக்கு, தொழுகை விரிப்பு, தொழுகைக்கு போகிறதுக்கு, பள்ளியில் யார் சேர்ந்து போகிறது, ஒற்றைப்படை இரவில் என்ன செய்கிறது,
அப்போ இதெல்லாம் நாம் கொஞ்சம் திட்டமிடணும். இதான் ரமலானை சந்தித்தல். அப்போ இந்த மாதிரி திட்டமிட்டு செய்தல். இது அல்லாமல் ரொம்ப முக்கியமான 2 விஷயங்கள் இருக்குது ரமலானில். என்னன்னாக்கா ஏத்திகாஃப் ஒன்று, 2வது குரான் ஓதுதல். ஏனென்றால் இது குரான் இறங்கிய மாதம். நல்லா தெரியணும், 12 மாதங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் மாதத்தில் மட்டும் ஏன் நோன்பு வைக்கணும்? முஹர்ரத்தில் வச்சேன்னா, சஃபரில் வச்சேன்னா, ரபியுல் அவ்வலில் வச்சா என்ன? ரமலானில் ஏன் வைக்கணும்னாக்கா, ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குரான், அதில் தான் குரான் இறங்கியது. ரமலான் மாதத்தில். ரமலான் மாதத்தில் எப்போ இறங்கியது? என்னைக்கு இறங்கியது? இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். ரமலான் மாதத்தில் இறங்கியது, லைலத்துல் கத்ர் என்ற இரவில் இறங்கியது. அப்போ இதுக்கு விரிவுரையாளர் என்ன சொன்னாங்கன்னாக்கா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா வேதங்களையும் ரமலான் மாதத்தில் தான் இறக்குனானா. இஞ்சில், ஜபூர், எல்லா வேதங்களும் ரமலானுடைய. ஆனால் இந்த குரானை ரமலான் மாதத்தில் இறக்கிட்டானா. லஹுல் மஹ்ஃபூல்னு சொல்லக்கூடிய அங்கிருந்து சமாய துன்யாவிற்கு அருகில் இருக்கக்கூடிய வானத்தில் இறக்கி வைத்து லைலத்துல் கத்ர் என்கின்ற இரவில் நபி அவர்களுக்கு இறக்கினான். ரமலான் மாதத்தில் குரான் இறங்குச்சுன்னு சொல்றான் இல்லையா. சமாய துன்யா, பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய வானத்தில் குரான் இறக்கி வைக்கப்பட்டது முழுமையாக. அங்கிருந்து சிறுக 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 அதனுடைய தொடக்கம் லைலத்துல் கத்ர் என்கின்ற இரவில் அன்று ஆரம்பித்து 23 ஆண்டுகள் 6 மாதம் 13 நாட்கள் வரை குரான் இறங்கியது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக் என்கின்ற அந்த வசனத்தில் ஆரம்பித்து அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நியமத்தி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்கின்ற வரை. அப்போ குரான் இறங்கிய மாதம், அந்த மாதத்தில் குரானோடு நமக்கு நெருங்கிய குறைந்தபட்சம் ஒரு முறை இந்த ரமலானில் குரானை ஓதி முடிக்க வேண்டும். அதான் சுன்னத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் குரான் ஓதுவார்கள், அதுவரை இறங்கிய வசனங்களை. ஆனால் அவர்கள் மரணித்த அந்த ஆண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இவர்கள் ஓதி காட்ட, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களுக்கு ஓதி காட்ட 2 முறை இந்த தகவலை சொன்னபோது அதர் அபூபக்கர் போன்ற சஹாபாக்கள் என்ன நினச்சிட்டாங்கனாக்கா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகை விட்டு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எனவேதான் ரமலான் மாதத்தில் குரான் ஓதுவதும் ஓதுவதை கேட்பதும் சுன்னத்து. குரான் ஓதுவதை கேட்பதும் சுன்னத்து. அழகான குரலில் குரான் ஓதணும். ஓதுனாக்கா மகிடிக்கு அடங்கிய பாம்பு போன்று நமது உள்ளங்கள் அந்த குரலில் லயித்து போயிடும். சொன்னால் நம்ப மாட்டீங்க. நல்ல குரான் ஓதக்கூடிய காரி பின்னாடி போய் நின்று பாருங்களேன், நாம் தரையில் நிற்பது போன்று இருக்காது. அந்த குரலுக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அந்த குரானுடைய அந்த வார்த்தைக்கு. வாழும் உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு ஆலிம் வந்திருந்தார், பீகார்காரர். அவரை என்னன்னாக்கா ஜமாத் இஸ்லாமியுடைய டெல்லி அலுவலகத்திலேருந்து அனுப்பி வச்சுருந்தாங்க. ஒரு 3 பேரை. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கம்மியான காசு தான் அங்கே கிடைக்கிது. ரம்ஜானில் ஏதாவது ஒரு பள்ளியில் குரான் தராவி தொலைவைக்கு அவங்களுக்கு ஒரு 15 ரூபா சம்பளம் கொடுத்தா போதும் அப்படின்னா சென்ட்ரல்லேருந்து சரி அப்படின்ட்டான். ஒரு ஊருக்கு அவரை அனுப்பி வச்சுருந்தான். அவர் தராவி தொழு வைப்பார். 1 மாதம் தொழுக. பின்னாடி நின்று தொழுகிறவங்க யாருன்னா கிராமத்து மக்கள் தான். அன்றாடும் வேலை பார்க்கக்கூடியவர்கள், விவசாய கூலிகள், விவசாயம் பண்ணக்கூடியவங்க, விறகு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, இவங்க தான். 27க்கு எப்போ வழக்கமாக தெரியும் தானே உங்களுக்கு. அந்த ஒவ்வொரு ஆஃபீஸாவுக்கு என்ன பண்ணுவாங்க, கை மடக்கு அப்படின்வாங்க இல்லையா. போய் சலாம் சொல்லி அப்படியே கைகளை வச்சு கொடுப்பாங்க இல்லையா. மொத்தமே 40 குடும்பம் இருக்கக்கூடிய அந்த ஊரில் அவருக்கு அது மாதிரி கை மடக்குனாங்க. எவ்வளவு இருந்ததுனாக்கா 82,000 ரூபாய். சொன்னால் நம்ப மாட்டேங்க. நேரடியாக நானே உட்காந்து என்ன ஜனங்க அள்ளி 5,000 2,000
2-3 இது மட்டும்தான் தாள் 500 தாள் இருந்துச்சு. மற்றதெல்லாம் 1000க்கு மேலே தான், 1000க்கு மேலே தான். மொத்தமே தொழுகிற ஆளுங்க 40 பேர் தான் இருக்கும். ஒரு 20 பொம்பளைங்க, ஒரு 15 ஆம்பளைங்க. அந்த குரல் அப்படியே வந்து என்னடாக்கா குறுகி போய் விட்டார்கள் மக்கள். ஆச்சரியமாக இருந்தது. உண்மையில் என்னால் நம்பவே முடியலை. உங்களுக்கு என்னடா தெரியும்? ஏன் நம்ப முடியலை? உங்களுக்கு என்னடா தெரியும்? அல்ஹம்துக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியாது. ஆனாலும் அவர் ஓதுன அந்த இது இருக்குல்லையா, ராகம், அதில் அப்படியே மதிமயங்கிருச்சு சனங்க. அவர் அதுக்கு பிறகு என்னக்கா வந்து இப்படி செய்த இந்த மக்களுக்கு நான் இன்னும் 2 நாள் இருந்து பெருநாள் தொழுகி வச்சுட்டு ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு ஊருக்கு போனார். ஜமாத்தில் அவருக்கு டிக்கெட் போட்டு கொடுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சும்மா அவங்கள குஷிப்படுத்துறக்கான்னு சொல்ல, இது நடந்த சம்பவம். இன்றைக்கி நீங்கள் குரானுக்கு முன்னாடி, அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எத்தனையோ நபர்கள் குரான் ஓதுவதை கேட்டு அப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இந்த மாதிரியான குரலை கேட்டு தான் இன்றைக்கி நம்ம ஆட்கள் ஓதுகிற குரலை கேட்டாக்கா பிறண்டு ஓடிடுவான், கட்டிச்சு துப்புறான். அதுலேயும் இந்த பொருள் தெரிஞ்சதுன்னு வைங்க, குரானுக்கு அவர் ஓதுகின்ற போது சொல்ல முடியாது, நான் எங்கே இருக்கிறேன்னே தெரியாது. அரபு நாடுகளில் பாருங்களேன், குரான் ஓதுறப்ப அந்த இமாம் அழுவார், பின்னாடின்றவங்க அழுவாங்க, கண்ணீர் தார தாரையாக போகும், தேம்பி தேம்பி தொலை வைக்க முடியும், அப்படியே பேசாமல் தான் நிற்பார். என்ன இறைவாக்கு, இறைவாக்கு அது இறைவாக்கு என்பதற்கு இதுதான் சாட்சி, வேற ஒரு சாட்சியும் வேண்டாம். எவ்வளவு நீங்கள் இது பண்ணிப்பாங்க, அது விளங்கிருச்சுனாக்கா. நான் ஒரு இடத்துல இருந்தேன், அங்கே பக்கத்தில் அந்த பள்ளியில் வந்து ஒரு மிஸ்ரி தான் ஒருத்தர் தொலை வைப்பார். அவருக்கு இந்த நான் இது மாதிரி திடீர்னு இருமல் வந்துடும், சில நேரங்களை தொலை வைக்க மாட்டார். ஃபஜருக்கு பார்த்தா ஜும்மா கூட்டம் இருக்கும். அந்த ஃபஜரில் ஒரு 70-75 ஆயத்து ஓதுவான் மனுஷன். 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் வண்டியை போட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. சில நேரங்களில் அவர் காலையில் ஃபஜருக்கு வர முடியலைனாக்கா எதையோ இழந்தது போல் இருக்கும், ஏமாந்துட்டான் அப்படின்ட்டு. என்னடா அந்த குரல் அவ்வளவு இனிமையாக இருக்கு. இப்போ குரலோடு என்னக்கா வந்து அந்த மாதிரி குரானை கேட்பதற்கும் குறைந்தபட்சம் ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதனோடு சேர்ந்து பொருள் அறிய முயற்சி பண்ணுங்கள். பொருள் தெரியணும். பொருள் தெரிஞ்சன அதை விட மாஷா அல்லாஹ் சொல்லவே முடியாது. அப்போ பொருள் படிப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா குரானில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா அது ஒரு மந்திரமெல்லாம் இல்லை. குரானில் 5 விஷயங்கள்லாம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நஸலல் குரானா ஹம்ஸத்து அவுஜுஹின். குரான் 5 விஷயங்களின் அடிப்படையில் தான் இறக்கப்பட்டிருக்கிறது. குரானுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா, ஹலால் இருக்குது, ஹராம் எது ஆகுமானது, எது தடுக்கப்பட்டது, முஹக்கம் கட்டளைகள் இருக்கிறது, வாரிசுரிமை சட்டம், நீங்கள் இறப்பதற்கு முன்பாக வசியத்து செய்யுங்கள், ஆண்களுக்கு எவ்வளவு, ஆண்மகனுக்கு எவ்வளவு, பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளவு சட்டங்கள், தொழுக வருக என்றால் என்ன பண்ண, கை கால் முகம் என்ன பண்ண கழுவி வர வேண்டும், தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தயமம், கட்டளைகள், முஹக்கம். அதுக்கடுத்து முஹக்கம், அதுக்கடுத்து முத்தஷாபியாத் மறைவான விஷயங்கள், என்னது சொர்க்கம், நரகம், வானவர்கள். அதுக்கடுத்து அம்சால் உதாரணங்கள், முன்றைய சென்ற நபிமார்கள் சமூகங்களின் வரலாறு உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான். எனவே இதற்காக குரானை ஒரு உட்கார்ந்து என்ன பண்ணுங்கன்னா பொருளிருந்து படியுங்கள். நாம் அதுக்கு சில ஏற்பாடுகளாக செய்வோம். ஒவ்வொரு இரவும் ரமலானில் அன்றைய தினம் ஆஃபீஸாக என்ன ஓதுறாரோ அதை உட்காந்து தமிழில் ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்துனாக்கா வரிசையாக ஆளுக்கு ஒரு 2 பக்கம் ஒரு பக்கம் படிச்சிடுறது. முதல்ல படிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். கொஞ்சம் நாட்கள் ஆன உடனே ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த டேஸ்ட்டுக்கு எதுவுமே இருக்காது. ஒரு முறை நீங்கள் முடித்து விட்டு பாருங்கள். எனவே குரான் ஓதுவது, ஓத கேட்பது, இது 2. இது அல்லாமல் ஏத்திகாஃப், ஏனென்றால் அது சுன்னத்தை மோக்கதா, சுன்னத்து. முடிந்தவரை கடைசி 10 ஏத்திகாஃப் இருக்க முயற்சி செய்யுங்கள். இதனோடு சேர்ந்து இந்த சத்திய மார்க்கத்தை, நோன்பை குறித்து, நோன்பு திறப்பு நிகழ்வுகளில் நமது மற்ற சகோதரர்களையும் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களையும் அழைத்து நோன்பு திறக்க வைங்க. நோன்புனா என்னன்னு சொல்லுங்கள். அவன் ஏதோ ஒரு கற்பனையில் இருக்கான், அறியாமையில் இருக்கின்றான். அறிந்து கொண்டால் அவன் நம்மளுடைய சகோதரன்.
அவன் ஏற்றுக்கொள்வது அல்லாவின் புறத்தில் இருக்கு ஹிதாயத் என்பது. ஆனால் தாவத் என்பது நம்ம கையில் இருக்கு. தாவத்துன்னு சொன்னாலே சாப்பாடுன்னு நமக்கு ஞாபகம் வருது. அப்போ இஸ்லாத்திற்கு ஒருவனை அழைப்பது சாப்பாட்டுக்கு அழைப்பது போல் அழைக்கணும், தாவத். அப்போ அவர்களையும் என்னன்னா நோம்பு நேரத்தில், நோம்பு திறக்க வைக்கிற நேரத்தில் கூப்பிடுங்கள். தாண்டி இறுதியாக சதகத்துல் ஃபித்ர்லாம் கொடுத்துருவோம். கடைசி நாள் இருக்கு இல்லையா, பிறை பார்த்து ஷவ்வால் பிறை பார்த்த உடனே என்ன ஆகிடுறோன்னாக்கா அன்னைக்கு பள்ளி மொத்தமாக காலி ஆகிடும், எல்லாம் பர்ச்சேசிங் தான். இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்று இரவு தான் இதுவரை நீங்கள் செய்த அமல்களுக்கு என்ன செய்யப்படுகிறது, கூலி கொடுக்கப்படுகிறது. போய் இன்னும் கூலியை வாங்க. இவ்வளவு நாள் உழைத்ததற்கான கூலி எப்போ இருக்கு, அந்த இரவில் தான் கொடுக்கப்படுகிறது. எனவே முடிந்தவரை அந்த இரவில் நாம் உழைத்த உழைப்புக்கான கூலியை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். எனது அருமை சகோதரர்களே, ஒவ்வொரு ரமலானும் நம்மை கடந்து சென்றிருக்கிறது. ஆனால் இந்த ரமலான் நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான ரமலானாக நமக்காக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது தூதர் மூலமாக இந்த ரமலானில் என்னென்ன சிறப்புகள் இருக்கிறவோ அந்த சிறப்புகள் அத்தனையும் நான் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் சொல்வதை விட கேட்பதை விட களத்தில் இறங்கி செயல்படக்கூடிய வாய்மையான முஸ்லீம்களாக ஆக்கி அருள்பாலிக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் எதாவது சொல்லலாம்.